2019 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான நேரம். வயநாட்டில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தின் அமேதியில் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்து அதிர்ச்சி கொடுத்தார். நேரு குடும்பத்தின் ஆஸ்தான தொகுதியில் ராகுலை வீழ்த்திய அந்த பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி அன்று வெற்றி பெற்ற அதே நினைப்பில் 2024 மக்களவைத் தேர்தலிலும் ராகுல் காந்தி தனக்கு எதிராக களமிறங்க தைரியம் இருக்கிறதா என சவால் விட்டார். ஆனால் அதற்கெல்லாம் அலட்டிக்கொள்ளாத காங்கிரஸ் சாதாரண ஒரு தொண்டரை களமிறக்கியது. அன்று ராகுலை தோற்கடித்த ஸ்மிருதியை இன்று பழிவாங்கி இருக்கும் அந்த காங்கிரஸ் தொண்டர்தான் கிஷோரிலால். பஞ்சாபின் லூதியானாவை சேர்ந்த கிஷோரிலால் 1967 காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1983 ராஜீவ் காந்திக்காக பிரச்சாரம் செய்ய அமேதி தொகுதிக்கு வந்தவர் அந்த தொகுதியின் முகமாகவே மாறிப்போனார். அவரது கள வேலைகள் காங்கிரஸ் தலைமையை இம்ப்ரெஸ் செய்ய அடுத்தடுத்து நடந்த தேர்தல்களிலும் ராஜீவ் காந்திக்காக பிரச்சார களத்தில் களமிறக்கப்பட்டார். 1991 ராஜீவ் காந்தி படுகொலை நடந்தேற கட்சியின் கள நிலவரங்களை திறம்பட கையாண்டதால் நேரு குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவரானார் கிஷோரிலால் சர்மா. ராஜீவ் காந்தி விட்டு சென்ற காங்கிரஸை தலைமையேற்று நடத்த சோனியா காந்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. தொடக்கத்தில் சோனியா மறுத்தாலும் பெரும்பான்மை பெற முடியாமல் தவித்த காங்கிரஸை நிலைப்படுத்த தலைமையேற்றார் சோனியா காந்தி. தொடர்ந்து 1999 மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் களமிறங்கினார். அவருக்கு பக்கபலமாக இருந்து தேர்தல் பிரச்சாரங்களை ஒருங்கிணைத்து அயராமல் உழைத்தார் கிஷோரிலால் சர்மா. இதன் பலனாக சோனியா காந்தி தேர்தலில் வெற்றி பெற்றார். 2004 ராகுல் காந்தி அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்த போதும் அமேதி தொகுதியில்தான் களமிறக்கப்பட்டார். பாட்டி இந்திரா, அப்பா ராஜீவ், அம்மா சோனியா என நேரு குடும்பத்திற்காக உழைத்த கிஷோரிலால் இந்த முறை அதே குடும்பத்தின் அடுத்த தலைமுறை வாரிசான ராகுலுக்காகவும் உழைத்து வெற்றி பெற வைத்தார். நேரு குடும்ப வெற்றிக்காக உழைப்பதோடு அல்லாமல் வெற்றிக்கு பின் இன்னும் ஆக்டிவாக களத்தில் இறங்கி மக்களின் நிறை குறைகளை கேட்டு ஆய்வு செய்து சரி செய்வது என கிரவுண்ட் பாலிடிக்ஸில் போக்கஸ் செய்தார் கிஷோரிலால். இதனால் தொகுதிக்குள் கிஷோரிலாலின் மதிப்பும் நேரு குடும்பத்தின் மதிப்பும் ஒரு சேர அதிகரித்தது. இத்தனை நாட்களாக நேரு குடும்பத்தின் வெற்றிக்காக உழைத்த கிஷோரிலாலையே இந்த முறை அமேதியில் களமிறக்கியது காங்கிரஸ் கட்சி. 2019 ராகுலை தோற்கடித்த ஸ்மிருதி இரானி இந்த முறை நேரடியாக சவால் விட்டும் ராகுலை ரேபரேலிக்கு மாற்றியது காங்கிரஸ். ராகுலுக்கு பதிலாக கிஷோரை ஸ்மிருதியுடன் மோத அனுப்பி வைத்தது. நேரு குடும்பத்தை போல பெரிய பெயர் இல்லாவிட்டாலும் களத்தில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த கிஷோரிலால் 5,39,228 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களமிறங்கிய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியோ 1,67,196 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். ராகுலை களத்துக்கு அழைத்து சவால் விட்ட ஸ்மிருதி காங்கிரசின் சாமானிய தொண்டனான கிஷோரையே எதிர்கொள்ள முடியாமல் தோற்றிருப்பதுதான் இந்த தேர்தலின் உச்சகட்ட சுவாரஸ்யமாக மாறியிருக்கிறது.